சென்னை கிண்டியில் காலை 11 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிண்டியில் காலை 11 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அமித்ஷா இபிஎஸ் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிண்டியில் காலை 11 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அமித்ஷா இபிஎஸ் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிண்டியில் காலை 11 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அமித்ஷா இபிஎஸ் ஆலோசிக்க உள்ளதாகவும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார். சென்னையில் தங்கியிருக்கக்கூடிய அவர் இன்று பல்வேறு முக்கிய சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றார். காலை 11 மணி முதல் மாலை 4:20 வரை அமித்ஷா பல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்த இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 12 மணி அளவில் அமித்ஷா செய்தியாளர்களையும் கிண்டி ஐடிசி தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து செய்தியாளர் சந்திப்பை மேற்கொள்ள உள்ளதாகவும் பாஜக தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை ஏற்கனவே ஒருமுறை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் டெல்லியில் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவினரை வரவழைத்து கூட்டணி தொடர்பாக இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அமித்ஷா வருகை தந்திருக்கின்றார் என்ற தகவலை நேற்றைய தினமே பாஜக தரப்பில் உறுதி செய்திருந்தார்கள். எனவே அதிமுகவின் வருகையை எதிர்பார்த்து தற்பொழுது அமித்ஷா காத்திருக்கின்றார். அதே நேரம் தொலைபேசி மூலமாகவும் அதிமுக தரப்பிடம் அமித்ஷா தரப்பிலிருந்து தொடர்ந்து பேசப்பட்டு வருவதாகவும் நேற்று நள்ளிரவு முதலே தொலைபேசி வழியிலாக இந்த முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று 11 மணி அளவில் அதிமுக தரப்பினர் கிண்டி ஐடிசி விடுதியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை வந்து சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி உட்பட இந்த முக்கிய நிர்வாகிகள் அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது பாஜக தரப்பிலும் கூறப்பட்டிருக்கின்றது. அதன்படி 11 மணி அளவில் அந்த சந்திப்பு நிகழக்கூடும் எனவும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அந்த மூத்த நிர்வாகிகள் வருகிறது அமித்ஷாவை சந்தித்தால் இன்று 12 மணி அளவில் அமித்ஷா அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே இந்த தேர்தலை சந்திக்கும் 2026ஆம் ஆண்டு என்பதற்கான அந்த முதல்கட்ட அறிவிப்பினை வெளியிடுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அமித்ஷாவை பொறுத்தவரை தற்பொழுது அதிமுகவின் வருகை எதிர்பார்த்து தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரை அது ஒரு பெரிய விஷயமாக அவர்களுக்கு இல்லை. ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதிமுகவின் வருகைக்காக வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் 11 மணியளவில் அந்த சந்திப்புக்காக அதிமுக தரப்பில் வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருப்பதாக தற்பொழுது பாஜக தரப்பிலும் உறுதி செய்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.